வணக்கம். ஸ்ரீ விசாக பௌர்ணமி. இந்த விசாக பௌர்ணமி என்று திருமணம் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக நாங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், ஒன்றுமே அமையலை. ஆனால் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம். நிறைய இப்போ நம்ம கோவில் குளத்துக்கு போகும் பொழுது அங்கே நிறைய ருத்ராட்சம் விற்பாங்க, நிறைய மாலைகள், ஸ்படிக மாலைகள் விற்பாங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்கி ஜபம் பண்ணிகிட்ருக்கோம், பிரார்த்தனை பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். இருந்தாலும் நமக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கும். குறிப்பாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றவர்களுக்கு என்று நாம் சொல்லலாம், இல்லைங்களா? அப்படி இருக்கிறவங்க ஒரே ஒரு முறை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்ம இடத்துக்கு நீங்கள் வாங்க. நம்ம இடத்துக்கு வந்தால் என்ன உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னா, உங்களை நீங்கள் அந்த இடத்துல உணர முடியும். அந்த இடத்துல நீங்கள் உங்களை உணர்றது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களால் உணர முடியும். தன்னை தான் முதலில் உணர்ந்து கொண்டாலே அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். இப்படி தன்னைத்தானே உணர்ந்து கொண்டால் எப்படி எங்களுக்கு திருமணம் நடக்கும்? திருமணம் எப்படி தடை தாமதமாக இருந்துட்டுருக்கிறது, எப்படி அது விலகும்? எத்தனையோ நாங்கள் பரிகாரம் செஞ்சோம், எதுவுமே நடக்கலை, இது செஞ்சால் மட்டும் நடந்துருமான்னு சில பேர்த்துக்கு சில சந்தேகங்கள் கேள்விகளாக எழலாம். சரியான கேள்வியை, சரியான சந்தேகத்தை நீங்கள் கேட்க வேண்டிய நேரத்தில், கேட்க வேண்டிய இடத்தில் இந்த பதிவின் மூலமாக, உங்கள் மனதின் மூலமாக, மனதின் குரலாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று உறுதியாக சொல்லலாம். முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய பாதமானது இந்த இடத்துல வரும். தன்னை தானே உணர்தலின் மூலமாக உங்களுடைய பாதமானது இவ்விடத்தை நோக்கி வரும் என்று உறுதியாக சொல்லலாம். அம்மாட்ட அம்மாவை பார்த்து அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு, அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு, இங்கு இருக்கக்கூடிய ஒரு சக்கரத்தின் மீது உங்களுடைய, அதாவது அந்த எந்திரத்தின் மீது உங்களுடைய இரு கைகளையும் வைத்து மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு அம்மாவிடம் மஞ்சள் கயிறு, மஞ்சள் சரடு வாங்கி கொண்டு சென்றால் நிச்சயமாக குறிப்பிட்ட நாட்கள், 30 நாள், 60 நாள், 90 நாட்களுக்குள்ளாக நிச்சயமாக எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். நம்பிக்கையுடன் சென்று பாருங்கள். நிச்சயமாக, ஏன் அடுத்த பௌர்ணமிக்கு வர்றதுக்குள்ளேயும் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாவதற்கு ஒரு வழிவகை பிறக்கும். முருகப்பெருமானுடைய அருளினால். எதற்கும் முருகப்பெருமானுடைய கடைக்கண் பார்வை வேண்டுமல்லவா? கிரி பிரதட்சணம் வருபவர்கள் ஒருவேளை இந்த பதிவானது உங்கள் கண்ணில் தென்பட்டு விட்டால் கண்டிப்பாக வாங்க, அந்த சக்கரத்தின் மீது கை வைத்து மனதார பிரார்த்தனை செய்து அம்மாவிடம் அந்த மஞ்சள் சரடு வாங்கிட்டு போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். இலவசமாக தான் அம்மா தர்றாங்க. வாங்க. ஸ்ரீ